அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தடை விதித்ததால் அதிமுக நிலைமை இன்னும் மோசமாகும் அபாயம் உள்ளது என நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 22ஆம் ஆண்டு ஜூலை 11இல் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதன் மீதான விசாரணை டிசம்பர் மாதம் நடந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பன்னீர்செல்வம் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தனர். நீதிபதிகள் தங்களது உத்தரவில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பாக சென்னை ஐகோர்ட் பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை. நீதிமன்றம் தலையிட்டால் உட்கட்சி பிரச்சினை பூதாகாரமாக மாற வாய்ப்பு உள்ளது. பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதித்ததால் அதிமுகவின் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என தெரிவித்தனர். அதேவேளையில் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த சிவில் சூட் வழக்கை கீழமை நீதிமன்றம் விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.